ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சேமியா பிரியாணி இதனுடைய அளவை வந்து நான் கடைசியாக என்னென்ன போட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சேமியா பிரியாணி. சிக்கனை அலசி வச்சுருக்கேன். சேமியாவில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொரியட்டும். வெறும் எல்லாமே கலந்த மிளகாத்தூள். இது மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி கொஞ்சம் மசைகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போது தண்ணி ஊற்றி இந்த இப்படி கொதிக்கணும். கொதித்த பிறகு இப்போ நம்ம சேமியா போட்டுடலாம். ஒரு பேக்கெட் அப்படியே அன்னைக்கு சேமியா நல்லா கலரி விட்டுருங்க. சேமியாவுக்கு நம்ம அதிகம் தண்ணி வச்சாலும் கவலைப்பட வேண்டாம். சேமியா, ரவை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இழுத்துக்கும். நல்லா சிக்கனும் இந்த சேமியாலாம் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் சேமியா பிரியாணி ஆவி பறக்க பறக்க சண்டே மார்னிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்பீங்க, ஒரு சிலருக்கு அதிகமாக கேட்பீங்க. அதனால் நான் மெத்தடை சொல்லிட்டேன். நீங்கள் அளவை பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்தேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கனை சின்ன பீஸாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க. மிளகாத்தூளும் உப்பு மட்டும் நான் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக போடலை, எல்லாம் சேர்த்து அரைச்சிருவோம். நாங்கள் எங்கள் அம்மா சைடில் அப்படி தான் பண்ணுவோம். மிளகா, தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாம் போட்டு மஞ்சள்லாம் அரைச்சி அந்த வெறும் அந்த தூளை தான் போட்டுருக்கேன். பாருங்கள் கலர்லாம் எப்படி வந்திருக்கு, பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு, இல்லைனா இந்த பெரிய டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் ஊற்றினா கூட உங்களுக்கு போதும். சேமியா, ரவெல்லாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இழுத்துக்கும். கொஞ்சம் நேரத்தில் இதை ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.